அதிகாரம் 34 வாசம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆஸ்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயத்தின் சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கண்களோடு ஜெபம். நல்ல நடக்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை மரத்துக்கு வெளிப்படலாம் கிடைப்பதாக சொல்லுகிறோம். மாறாத கிருபை மதுரைக்கு யாருக்கு இந்த வார்த்தை எல்லாவற்றும் புரோஜனமாய் பரிசுத்தமாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்று பார்க்கிறோம். அது எந்த வார்த்தையா பாருங்கள். இவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் அந்த வசனம் குறிக்கிறது. இவர்கள் மேலே சொல்லும் போது சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். அதுல கடைசியா சொல்வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை யாரெல்லாம் சபிச்சாங்களோ நான் சபிப்பேன் விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இப்படி சொன்னாரு. இயேசு கிறிஸ்து பிள்ளையார் இருக்கும்போது இங்கே சுந்தரம் 8ஆம் நாளிலே வந்து சொல்லலாம் அவருக்கு விருத்தசனம் பண்ணபடியாக வந்தார்கள் பாருங்கள். இந்த நேரத்தில் சிமியோன் வந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அங்க சொல்லுகிறது, முடிவு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நியமிக்கப்படுகிறது நல்ல விஷயமா இருந்தால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா 365 நாளும் நமக்கு எல்லா நாளும் எப்படி இருக்கிறோமா, பொன்னாளா இருக்கணும் பார்ப்போம். நமக்கு வேற எந்த நாளுக்கு தேவை சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லை. கிறிஸ்து இயேசு பூமிக்கு வரும்போது அவர் பிள்ளையார் இருக்கும் போது ஆசிரியப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, நியமிக்க முடியாது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கும். நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஓட்டம் இருக்கும். நமக்கு தான் கர்த்தர் வச்சிருப்பாரு. பார்த்தீங்கன்னா கங்கால வந்து தன்னுடைய குட்டிய சுமந்துட்டே செல்லும். ஆமை பார்த்தோம்னா என்ன செய்வாரு, தன்னுடைய ஓடை என்ன செய்வான், சுமந்து கொண்டே செல்லும். இது தேவன் நியமித்த ஒரு பெரிய பிரமாணம். நாம அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, என்னுடைய குடும்பத்தை தூக்கி சுமந்து போக முடியாது. இப்ப தேவன் விசாரம் இயேசுவுக்கு பூமியில நியமிக்கிறார். எதையெல்லாம் நியமித்தார் என்று சொன்னால் வாசிகள் அதை அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக என்று சொல்கிறார். ஒருவர் ரெண்டல்ல, இங்கே அநேகருடைய சிந்தனைகள் என்ன செய்யுமா, இவர் நிமித்த என்ன செய்யுமா, வெளிப்படும் என்று சொல்கிறார். அதுதான் முக்கியம். சிந்தனை என்பது ஒருவராலும் அறிய முடியாத ஒன்று. பூமியிலே காணப்படுகிற எந்த ஒரு மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாத ஒன்றுதான் சிந்தை. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தைகளையும் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க சொல்றோம், மாமிச சிந்தை இன்னொன்னு ஆவின் சிந்தை. இப்ப நீங்க மாமிசப்படி சிந்திச்சீங்க அப்படின்னா நீங்க மாமிசப்படியே நடப்பீங்க. இப்ப இவர் என்ன சொன்னார், நீங்க ஆவின்படி சிந்திச்சீங்கன்னா உங்க காரியமெல்லாம் என்ன செய்யுமா, கைப்பிடி வர செய்யும். இப்ப நீங்க எப்படி சிந்திக்கிறீர்கள் என்கிறதை வேதம் சொல்லுங்க பாருங்கள். அநேகருடைய சிந்தைகளை இவர் என்ன சொல்றா, வெளிப்படத்தக்கதாக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எதை நினைச்சாலும் அது அவரால் சொல்ல முடியுமா? ஆபிரகாம் வந்து சொல்றோம், ஈசாக்கை தருவேன்னு சொல்கிறார். தருவேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் வந்து என்ன சொன்னா, இஸ்மவேலை நினைக்கிறதா செய்கிறார். ஐயோ நான் பெற்ற மகனே இஸ்மவேல் எத்தனை வருஷம் வளர்த்தாச்சு அப்படின்னு சொல்லி இஸ்மவேலை நினைக்கிறத செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை என்ன கேட்டேன், இஸ்மவேல் என்ன சொல்றா, இஸ்மவேலும் பிழைப்பான் என்று சொல்றான்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாருடைய சிந்தைகளை என்ன செய்யறார், இவர் வந்து என்ன சொல்றா, சொல்றோம் தேவனுடைய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக சொல்லுகிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவரா, தீர்க்கதரிசியாக இருக்கிறார். தீர்க்கதரிசியாக இருந்தால் மாத்திரம் தான் என்ன செய்யுமா, சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. தீர்க்கதரிசி அப்படின்னா வேதம் சொல்கிறது தேவனுடைய வாக்குறுதி என்று அர்த்தம்.
தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அப்படியே கரெக்டா சொல்லணும். அதுக்கடுத்து எதுவும் பேசக்கூடாது. அதான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கு பயம் வரக்கூடாது. பயம் இருந்தா எவ்வளவு மாதிரி என்ன செய்வாங்க, பின்னாடி போகும். 1999 பேர் அதை மாற்றி சொல்லலாம். ஆனா தீர்க்கதரிசி ஒரு நாள் வந்து என்ன சொல்லலாம், மாற மாட்டோம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சிந்தனைகளை என்ன செய்வாராம், வெளிப்பட செய்கிற கர்த்தர். அப்ப எந்த அளவுக்கு இவருக்குள் தேவ ஞானம் இருக்கு என்று சொல்லி இங்க சீனியராய் காட்டுகிற தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த செய்கிறார் பாருங்க, சொல்றோம். அவர் இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதுக்கும் எழுகிறதுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் என்ன சொல்றாங்க, விழுகிறது, முதல்ல விழுந்துருவாங்க. சொல்றதே சம்பந்தம் இல்லாம இருக்கும். அவன் தான் வந்து கேட்கிறான், இந்த அற்புதம் எப்படி செய்யறதுன்னு கேட்கிறான். இவன் ஒரு கேள்வி கேட்பார், யோவான் சாமி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேட்பார். அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அவனுக்கு ஒரே குழப்பம். அப்ப ஏன் அப்படின்னா அவர்களுக்கு கண் இருந்தும் பார்க்க மாட்டாங்க, காது இருந்தும் கேட்காது, இருதயம் இருக்காது, உணர்வு இருக்காது. ஏன்னா அவங்களை வந்து குழப்பமா இப்படி சொல்லிதான் அனுப்பினாரு. யாரை? குமாரனை காட்டுகிற இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினாரு. இப்ப இவர் சொல்ற போல என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அவர் சொன்னாரு, நான் என்ன செய்யறேன், நான் என் பிதாவின் செய்ய போறேன். நான் ஒரு 3 நாள் சமயத்தை இழுத்து போடுங்கள், நான் 3 நாள் உயிரோடு மறுபடியும் கட்டி எழுத சொல்லுகிறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு குணத்துக்கு நோக்கி இத்தனை நாள் ஆச்சு, அது எப்படியா ஒரே நாள் இடிச்சுட்டு 3 நாள் எப்படி கட்ட முடியும் அப்படி யோசிக்கிறாங்க. அநேக இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் இடர்ந்தார்கள். இடர்ந்த அத்தனை பேரும் யாருன்னு சொன்னால் ஆசாரியர்கள், பரிசேயர் பார்க்கணும். இவங்க பூராமே இடர்ந்தார்கள். என்ன சொன்னாங்க, ஓய்வு நாள் வந்து 18 வருஷமா இருந்த சொல்ற ஒரு கூலியை கர்த்தர் சுத்தமாக்கினாரு. இவன் சொன்னார், என் ஓய்வு நாளை பிரமாணத்தை செய்யலாம் மீண்டும் சொல்லி இயேசுவின் பிரசங்கத்தை என்ன செய்யலாம், இருக்கிற ஒரு ஆசாரியனுடைய என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவு விழுகிறதுக்கு ஏதுவாக இருந்தாலும் அவ்வளவா இருந்ததை விட மேலாக எழும்புவதற்கு ஏதுவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சகைப்பு மனதிருந்தான் மத்திய இருக்கிற சுந்தரம் சுந்தரம் மத்திய மனதிருந்தாரு, பேதுரு மனதிருந்தாரு, யோவான் மனதிருந்தாரு. இப்படி சுந்தரம் கொன்னையில மனதிருந்தாரு, பவுல் மனதிருந்தாரு. எழுந்தவர்கள் யாராம், எல்லாம் விஐபிகள். ஒருத்தரோட இடம் சோழ கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் இதற்கென்று சொல்லலாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று சிந்தனைகளை வெளிப்படுத்த நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னொன்று விழுகிறதுக்கு என்ன சொல்லலாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னொன்று எழுதுவதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது சொல்கிறது, விரோதமாய் பேசப்படும் அடையாளங்களும் என்று சொல்றாரு. அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பேசுறாங்க, விரோதமாக. யோசேப்பின் குமாரன் எனக்கு சோபெடுப்பானா, யோசேப்பின் குமாரன் எனக்காக அடிக்கப்படுவானா, யோசேப்பின் குமாரன் என்னுடைய பாவத்துக்காக ரத்த சிந்துவானா. இப்படி சொல்றது மாதிரி சொல்றோம். விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறான், இப்படி விரோதமா பேசிட்டு இருக்காங்க. சபையெல்லாம் சும்மா, வேதமெல்லாம் சும்மா, கிறிஸ்தவெல்லாம் அது ஒரு மதம் சொல்லி சொல்ற. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, என்பது மார்க்கம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இதை நீங்கள் மார்க்கமாக தமிழால் மாத்திரம்தான் இந்த மார்க்கம் என்ன செய்யுமா, நம்மை வாழ வைக்கும். இதை மார்க்கமாக நீங்கள் தழுவும் போது, இதை மார்க்கமாக நீங்கள் வாழும் போது இது என்ன செய்யுமா, உங்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் பார்க்கிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, எத்தனை பேர் பந்தயசாலை ஓடி இருப்பது முக்கியம் கிடையாது, யார் பந்தயத்தை பெற்று விடுகிறார் அதான் முக்கியம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய பாருங்கள், சொல்லுது நியமிக்கப்படுகிற ஒன்று விரோதமாய் பேசுவதற்கு இருக்கிறதா அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கிறோம். இப்ப நமக்கு இதுல ஒரு 4 பகுதி இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்றோம், அநேகருடைய இறுதிய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக ஒன்று. இரண்டாவது இஸ்ரவேலை அநேக விடுவதற்கு
ஏதுவாக காணப்படுகிற 2, மூணாவது எழுப்புவதற்கு ஏதுவாக காணப்படுகிற 1, நாலாவது விரோதமாய் பேசுவதற்கு ஏதுவாக காணப்படுகிற 1. இப்ப இந்த 4 பகுதியில எத்தனை பகுதி நமக்கு முக்கியமா இருக்குது? யாரும் சொல்லுங்க. 4 பகுதி. 1 தேவனுடைய சிந்தனையை அறிகிறது, இன்னொன்று என்ன அப்படின்னா சொல்றோம் விழுகிறது, இன்னொன்று எழுந்திருக்கிறது, இன்னொன்று விரோதாக்குகிறது. இந்த 4 எத்தனை பகுதி, எந்த பகுதி நமக்கு பிடிச்சதா இருக்கிறது? அதாவது 4ல 1 தான் முக்கியமானது. எது அப்படின்னா எழுந்திருக்க செய்யும். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் அல்ல அப்படின்னா நாம எங்கேயோ எப்படியோ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கை வரல அப்படின்னா நம்ம ஒரு குடிகாரனோ இல்ல கொலைக்காரனோ இல்ல ஏதாச்சும் இருப்போமோ இல்ல ஊர் சுத்தியே எங்கேயோ போயிட்டு இருப்போம். அப்ப நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். அப்ப என்ன சொல்றது, நாம எல்லாம் எப்படிப்படலாம் எழுவதற்கு ஏதுவாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப 4 பகுதியில ஒரே ஒரு பகுதி மாத்திரம் என்ன செய்து எழுப்பப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. மற்ற 3 பகுதிகள் இன்றைக்கும் இருக்குது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்குது. என்ன செய்ய, எந்த வீட்லயாவது பைபிள் படிக்காத சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. பைபிள் பாவ செய்யற போட்டு பைபிள் படிச்சா புத்தி வரும், பைபிள் படிச்சா அறிவு வரும், பைபிள் படிச்சா விவேகம் வரும், பைபிள் படிச்சா நல்ல நடக்கும். எந்த வீட்லயாவது சோப்பனா சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. விரோதமாய் செய்வதை நிறைய பேர் இருப்பாங்க, எழுதுகிறவர்கள் சில பேரா இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் 4ல 1 மாத்திரம் தான் இருக்கிறாராம் புள்ளிய வைத்திருக்கிறாரு. இவர்களை கண்டு எத்தனை பேர் எழுந்தார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய சாக்கியத்தை கத்து வைத்தார் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியே வாழ்க்கையில செய்யலாம். வேதத்தினுடைய பேரில் எழுதப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அதான் ஆசிரியர் கொள்வெளியில் என்ற ஒரு 160 கர்த்தரை எழுப்பினார். எதற்காக என்று சொன்னால் பேரை சரி செய்ய கொள்வெளியில் கர்த்தர் எழுப்பினாரு. சிறைச்சாலை சொன்ன ஆண்களை பெண்களை சிறைச்சாலை வைத்து அடித்து கொடுமைப்படுத்தின இந்த பவுலை கர்த்தர் சந்தித்தார். பவுல் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, அவன் 3 கப்பலுக்கு சொந்தக்காரன். கமானின் பாதப்படியை படித்த ஒரு நல்ல டிகிரி முடித்த ஒரு மனுஷன். அவன் ஐஸ்வர்யவான், எதையும் அவன் குறைவுள்ள ஒரு மனுஷன் கிடையாது. வேதம் சொல்லுது அவனை கர்த்தர் எழுதப்படினார். இப்படி கர்த்தர் கமலையும் எழுதப்பட்டால் இந்த பூமியில வேதம் சொல்லுது இவ்விதமாய் செய்யப்பட்ட ஜனம் என்ன செய்யலாம்? வாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்கிறாரு அவன் நியமிக்கப்படுவது எதற்கு என்று சொன்னால் எழுபதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். நான் எழுதினால்தான் இன்று அவருடைய பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் எழுதினால்தான் நினைச்சோம் சபைக்கு வந்திருக்கிறோம். நாம் எழுதினால்தான் இன்று சில பாடலை பாடணும். நான் எழுதினால்தான் வேத வசனத்தை வச்சு நம்ம பட்டுமடை நடத்துறோம். நான் எழுதினால்தான் சில பாட்டு படிச்ச வசனத்தை சொன்னோம். பிள்ளைகளுக்கு புரோகிராம் பண்ணோம். நான் எழுதுவது சொன்னால் நீங்க அந்த கடைசியில் உட்கார்ந்து அவ்வளவுதான். அல்லேலூயா. எழுத போய் பிள்ளைகள் அம்மா சொல்லி கொடுத்தாலும் சொல்லுது, சொன்னாலும் வரலாம், அதாவது சொல்லுது. ஒரு முயற்சி தான். எழுதல அப்படின்னா அது எவ்வளவு பாருங்க. எழுதல அப்படின்னா புறப்பட்டு நாளைக்கு சப்சிடியா வீட்டு இருப்பாங்க. எழுப்புகள் அவர் சொல்றாரு எழுப்புவதற்காகவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. 3ஐ விட இந்த 1 மிக சிறந்ததா இருக்கிறது. இதற்கென்று கர்த்தர் சரணாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. வாசிப்போம். 30 வாசிப்போம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணிட. அல்லேலூயா. அல்லேலூயா. அது நமக்கு போதும். நம்மள யாரு? புறஜாதியா. அல்லேலூயா. சொல்லு புறஜாதியா என்ன செய்யலாம்? பிரகாசிக்கப்படுகிறார். இதற்கென்று என்ன செய்யலாம்? நியமிக்கப்பட்ட 1. அப்படியாக நாம் எழுப்பதற்கு ஏதுவாக நியமிக்கப்படுவோம். எத்தனை முறை மனிதர்களை கீழே விழுத்தலாம் சரி, என்னென்ன கேள்விகிற மக்கள் எழுப்பி நான் விழுந்தாலும் சரி, வேத வசனம் ஒரு மனுஷன் கூட விழுந்த எவனையும் கீழே தள்ளவில்லை. விழுந்த ஒவ்வொரு மனுஷன் வேதம் அவனை தூக்கிவிடத்தக்கதாக. அது 1 முறை 2 முறை அல்ல, 7 முறை அல்ல, 7 எழுபதாயிரம் விழுந்தார்கள் செய்து இந்த
வேத வசனம் அவங்களை தூக்கிவிடத்தக்கதாக பார்க்கிறோம். எல்லா கண்ணுகளால சொல்லணும். அநேகருடைய சிந்தனை வெளிப்படுத்துவதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும் விழுவதற்கும் எழுவதற்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்பா இதற்கென்றே இதை நியமித்தேன் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக இந்த நாட்களில் நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம். எழுந்து வந்ததால் தான் இன்று சில கரைகளை செய்வதற்கு எங்களை பலப்படுத்துகிறார்களே. நாங்கள் எழுந்ததால்தான் இன்று சொந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா நீங்க வாழ்க்கை இந்த வருஷத்தில் கடைசி நாளில் வைத்திருக்கிறவர்களே நடத்துவதற்காக சொந்தரிக்கிறோம்.